என்னோட லைஃப்ல நெறைய இடத்துல நான் முருகரோட பிளெஸ்ஸிங்ஸ ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னதான் நாங்க ரிலேட்டிவா இருந்தாலும், எங்களோட வெட்டிங்க்காக நாங்க பல வருஷம் வெயிட் பண்ணோம். பல போராட்டத்துக்கு அப்புறம் எங்களோட கல்யாணம் வடவீதி சுப்பிரமணியர் கோவில்ல தான் நடந்தது. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். என்னோட கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக நான் முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு செவ்வாய்க்கிழமையில ஒரு 4 வாரம் விளக்கு போட்டேன். அதோட நான் சஷ்டி விரதமும் இருந்தேன். நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்த எங்களோட வெட்டிங்க்கு என்கேஜ்மெண்ட் டேட் அப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்க. போன வருஷம் தைப்பூசத்துக்கு நாங்க வேண்டியிருந்தோம். இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு எங்களோட அர்ஷு குட்டியோட திருப்பாகம் செஞ்சு நாங்க படையல் வச்சு தைப்பூசத்த கொண்டாடினோம். அதே மாரியே இவனுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது முருகர் கோவில் கூட்டிட்டு போய், அங்க இவனுக்கு சாப்பாடு குடுக்கணும்னு நெனச்சேன். ஆனா, அப்ப என்னால அது பண்ண முடியல. ஆனா, ரீசென்ட்டா நாங்க மருதமலை போனப்ப, கரெக்ட்டா முருகர் சன்னதிக்குள்ள போறப்ப, எங்கள அபிஷேகம் நடக்கப்போது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ஹோம்மேட் செர்லாக் எடுத்துட்டு போயிருந்தேன். கரெக்ட்டா அபிஷேகம் பார்க்கறதுக்கு நாங்க வெயிட் பண்ணும்போது, முருகர் சன்னதிக்கு உள்ள உட்காந்து நான் அவனுக்கு சாப்பாடு குடுத்தேன். இந்த விஷயம் நான் நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா ஃபீல் பண்ணுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலயே அபிஷேகம் முடிஞ்சு, நாங்க சாமி பூஜைய பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு முருகருக்கு படைச்சாச்சு. எங்க அஷயக்குட்டிக்கு டின்னர் குடுத்துட்டு நாங்க கோவில் கிளம்புனோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நாங்க கோவில்ல சாமி பார்க்க முடியுமான்னு நெனச்சுட்டு தான் போனோம். கோவில் உள்ள போகும்போது முருகரோட அலங்காரம் பார்த்தோம். ஆனா கோவில் மூடுற டைம் ஆயிடுச்சு. கோவில் பூட்டிட்டாங்க அப்படின்னு நாங்க கிளம்புறப்ப ஐயர் எங்களை கூப்பிட்டு கதவை திறந்து முருகருக்கு பண்ணியிருந்த அலங்காரத்தை பார்க்க சொன்னாரு. நினைச்சு கூட பார்க்கல சாமியை பார்ப்போன்னு. கையில பழம் பூ வாங்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா வெளியில வந்தோம். நான் இப்ப சொன்னது கம்மி தான். நான் இதை விட நிறைய இடங்கள்ல முருகரோட பிளெஸிங்ஸை ஃபீல் பண்ணியிருக்கேன்.